ரகசிய புற்ற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமானை அரசியலில் இருந்து அழிக்க அரசியலுக்கு வருகிறேன் ரேஞ்சில இன்றைய தினம் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளங்கள்ல ஒரு காணொலியை வெளியிட்டு தன்னுடைய அரசியல் வருகையை அறிவிச்சிருக்கிறாரு. இது இப்போ தமிழ் தேசியர்கள் மத்தியில கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எம்ஜிஆர் முதல்வரான பிறகு ஒரு 20-30 ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட 10-15 நடிகர்கள் அரசியலுக்குள்ள தோற்று போய் வெளியேறிய சூழல்ல இறுதியாக கமலஹாசனும் மிகப்பெரிய அடியை வாங்கிய நிலையில இனி சினிமால இருந்து யாரும் அரசியலுக்கே வரமாட்டாங்க. அதுவும் தமிழ் தேசிய தளத்துல நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய எழுச்சியை பெற்றுக் கொண்டிருந்த சூழல்ல சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும் இனி அரசியலுக்கு எந்த ஒரு நடிகனும் வர்றதுக்கு பயப்படணுங்கிற ரேஞ்சில மிக தீவிரமான ஒரு பரப்புரை செய்துட்டு இருந்தாங்க. அதன் வெளிப்பாடா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு பயந்து அரசியலுக்கு வராம பின் வாங்கியிருந்தாரு. இந்த சூழல்ல தான் யாரும் எதிர்பாராத விதத்துல 2 ஆண்டுகள்ல கட்சியை ஆரம்பித்து முதல்வர் நாட்காலியில் நடிகர் விஜய் அமர்ந்த சூழல்ல இப்போ அனைத்து நடிகர்களுக்கும் நம்மளும் அரசியலுக்குள்ள வந்தா முதல்வர் நாட்காலியில் அமர்ந்துடலாங்கிற ஒரு ஆசை வந்துடுச்சு. அதன் காரணமாகவே இன்றைய தினம் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களும் தனக்கும் அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கறத மக்கள் மத்தியில போட்டு நான் வரையா வேண்டாமாங்கிறத மக்கள் தான் சொல்லணுங்கிற ஒரு கேள்விக்குறியையும் அதுல வைத்தது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 17 நிமிடங்கள் பல விடயங்கள் குறித்து பேசியிருக்காரு. ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு சமூக பொறுப்புடையவர், பல சமூக நலன் சார்ந்த விடயங்களை செய்திருக்கிறாரு, பலருடைய கல்விக்கு உதவி இருக்கிறாரு, பலருடைய வாழ்க்கையில தனி மனிதனாக ஒளியேற்றிருக்கிறாரு அப்படிங்கறத மறுக்க முடியாது. ஆனா அரசியல் வரும்பொழுது அவர் கடந்த காலங்களிலேயே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பல்வேறு மேடைகள்ல விமர்சித்து பேசியிருக்கிறாரு. சீமான் அவர்களும் லாரன்ஸ்க்கு எதிராக பல்வேறு மேடைகள்ல பேசினதையும் பார்க்க முடிஞ்சு அந்த பழைய கசப்புகளையும் அவர் இன்றைய தினம் பேசிய காணொலிகள்ல பேசி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது சீமான் கடுமையை எதிர்த்தாரு, அதன் காரணமாக தான் நானும் சீமான கடுமையை எதிர்த்தேன். இப்போ அதை திரும்ப உள்ள கொண்டு வந்திருக்கிறது ஏதோ சீமான் அவர்களுடைய அரசியலை அழிக்கிறதுக்கான அரசியலுக்கு வந்திருக்கிறேங்கிற ரேஞ்சில ஒரு துணியை லாரன்ஸ் அவர்கள் முன்னகர்த்தி கொண்டு போனாரு. இதை பார்த்த பல்வேறு தமிழ் தேசியர்களும் நாம் தமிழ் கட்சியின் ஆதரவாளர்களும் நீ அரசியலுக்கு வரவே வேண்டாங்கிற ரேஞ்சில அவருக்கு எதிராக தங்களுடைய கடுமையான ஒரு எதிர்ப்பையும் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜய் கட்சியிலேயோ இல்ல அண்ணாமலை கட்சியிலேயோ ராகவா லாரன்ஸ் விரைவில் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அவர் அரசியலுக்குள் வந்தாலும் அவருடைய முதன்மை எதிரியாக நிச்சயமாக நாம் தமிழ் கட்சியை தான் எதிர்த்து நிற்பார் அப்படிங்கிறதும் இன்றைய தினம் அவருடைய பேச்சிலேயே வெளிப்படுது. இன்னும் எத்தனை பேரா திரைத்துறையில இருந்து அரசியலுக்கு வருவீங்கிற ரேஞ்சில தான் நம்முடைய கேள்வியும் இருக்கு. அந்த அளவுக்கு இனி வரக்கூடிய 10-20 ஆண்டுகள்ல நிச்சயமாக ஒரு 50 பேராவது திரைத்துறையில இருந்து அரசியலுக்குள்ள வர்றதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் நடிகர் விஜய் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இந்த அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சி மிகவும் கடினமான ஒரு காலத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் இது உணர்த்தது. நன்றி, வணக்கம்.